My topic is role of women in 20th century. அதாவது 21ஆம் நூற்றாண்டின் பெண்களின் கடமைகளும் பங்களிப்பும். மகளாய் மகுடம் தரித்து பெற்றோரை நினைவில் சுமந்து மருமகளாய் மறுவீடு புகுந்து மனைவியாய் மன்னவன் கைகோர்த்து மசக்கையாகி மறுபிறவி எடுத்து மழலை மொழியில் மகிழ்ச்சி கண்டு அன்பை அள்ளி கொடுக்கும் அன்னையாக அறிவை அருளும் ஆசிரியை ஆக பாசத்தை கொட்டும் பாட்டியாக நாள்தோறும் வரும் தடைகளை தகர்த்து அன்றாடம் சரித்திரம் படைக்கும் மகளிர் அனைவருக்கும் என் மனமார்ந்த சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவோட தீம் வந்து ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் என்பவர்மெண்ட். நான் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கலந்து பேசுறேன். அதாவது விமென்ஸுக்கு வந்து நம்ம உரிமையை கொடுக்கணும், அவங்கள வந்து மென்னோட ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அவங்களோட திறமைய வளர்க்கணும். இதுதான் இந்த இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவோட தீம். ஸோ மகளிர் வந்து ஒவ்வொரு இந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து படிப்படியா முன்னேறிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய இது தெரியுது, முன்னேற்றம் நல்லாவே நமக்கு தெரியுது. சோ அவங்க முன்னேறினா மட்டும்தான் அந்த வீடு முன்னேறும், அந்த சொசைட்டி கண்டிப்பா முன்னேறும். The power of women is a force that has shaped civilization, driven progress, and continues to refine the world. It is a power that transcends physical strength, encompassing resilience, intellect, compassion, and an unwavering determination to create a better future. From the quiet strength of a mother nurturing her family to the bold leadership of a woman breaking barriers in politics or business, the power of women manifests in countless ways. So எந்தெந்த இடத்துல women வந்து வேணுமோ அந்தந்த இடத்துல எல்லாமே ஒரு அம்மாவா, ஒரு சகோதரியா, எல்லா ரோல்ஸும் அந்த விமன் எடுத்து அவங்க அதை செவ்வனே செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய சக்தி வந்து மேல்மேலும் வளர்ந்து கொண்டு வருது. அதுக்கு வந்து நம்ம மத்தவங்க எல்லாருமே அதுக்கு ஊக்குவம் கொடுக்கணும். ஆனா அதை வந்து நம்ம இப்ப கொஞ்சம் செய்யறது கிடையாது. அப்படிங்கறதுனால அவங்களால மேல முன்னுக்கு வர முடியல, நிறைய தடைகள் இருக்கு, அவங்களுக்கான உரிமைகள் வந்து பறிக்கப்படுது. அதையெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களால வந்து நல்லா வளர முடியும். அதான் அந்த காலத்துல இருந்தே விமன் வந்து நிறையவே நம்ம சொசைட்டிக்காக வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க செஞ்சிருக்காங்க. அதாவது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க வந்து சொசைட்டிக்காக நிறையவே சோசியலாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலா இருக்கட்டும், நிறைய அவங்க செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டோரிஸ் ஆஃப் விமென் லைக் ஔவையாரு, ரசியா சுல்தானா, மீராபாய், ஆண்டாள், நூர்ஜஹான், ராணி லக்ஷ்மி பாய், சாவித்ரிபாய் புலே, பண்டித ரமாபாய், ஜான் ஆஃப் ஆர்க், மேரி குவிரி, மிதிலை ராஜ், அவானே சதுர்வேடி. சோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம விமன் வந்து சொசைட்டிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்றதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள்ஸ் அது எல்லாமே. சோ அது என்ன காட்டுதுன்னா அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல், அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்களோட திறமைகளை காட்டுது. In the modern era, the power of women is increasingly being recognized and celebrating. Women are excelling in every field in an unimaginable way. அது மெடிசனா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து விமன் வந்து எல்லாத்துலயும் அவங்க இல்லாத ஃபீல்டே இல்ல, அவங்க இல்லாத செக்டாரே இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்து நல்ல திறம்பட அவங்க செயலாட்டிட்டு வராங்க. சோ அத வந்து அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதை மத்தவங்க மோட்டிவேட் பண்ணனதுனால, அந்த மோட்டிவேஷன் இருக்கிறதுனால அவங்களால திறம்பட அதை செய்ய முடியுது. அதை வந்து அவங்க செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே அதுக்கு உறுதுணையா இருக்கணும். ஒரு பொண்ணு வந்து நல்லா எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அந்த சொசைட்டி கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவங்களால வர முடியும். இந்த சொசைட்டி கேன் ப்ராஸ்பர். சோ அது வரணும் அப்படின்னு சொன்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அதாவது இவங்க பொண்ணு பையன் பொண்ணு ஏன் இதெல்லாம் செய்யணும்,
பொண்ணு ஏன் வெளியில போகணும்? இப்ப வந்து பல வீட்ல வந்து அவங்க சொல்லுவாங்க. பொண்ணு வந்து இவ்வளவு படிச்சா போதும். படிச்ச உடனே அத கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மேல யுஜி முடிச்ச உடனே அவங்கள கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாங்க. கரஸ்பாண்டன்ஸ்ல அவங்க படிச்சதுனால, அவங்களோட திறமைகள் வந்து அப்படியே மழுங்கி போயிருது. அவங்களால மேல முன்னுக்கு வர முடியல. சோ எத்தன ஷெல்லி அதுல இருப்பாங்க. எத்தன ஷேக்ஸ்பியர் அதுல இருப்பாங்க. வந்து எத்தன போயட்ஸ் வந்து அவங்கள அது வந்து யாருக்குமே தெரியாம போயிருது. சோ அந்த மாதிரி நம்ம அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். அவங்க முன்னேறினால் மட்டும் தான் இந்த நாடு வந்து முன்னேறணும். சோ அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது. அவங்க அவங்களோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆக நம்ம வந்து நம்மளோட சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஆர் நேஷன் வில் இம்ப்ரூவ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். சோ அவங்க அந்த கமிட்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க வந்து எந்த ஒரு ஒர்க் குடுத்தாலும் அத செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்குது. சோ இந்த இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஃபீல்டு தான் அப்படின்றதே கிடையாது. எதுல எல்லா ஃபீல்ட்லயும் அவங்களால ஷைன் பண்ண முடியுது. சோ அந்த வுமனோட ஃபுல் பொட்டன்ஷியலே நம்ம வந்து வெளியில கொண்டுட்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து அவங்க முயற்சி பண்ணும்போது, அவங்களுக்கு வேண்டிய லிபர்ட்டி அவங்களுக்கு குடுக்கணும். வேண்டிய ரைட்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். அப்பதான் அவங்களால வந்து அவங்களுடைய திறமைகள வெளியில கொண்டுட்டு வர முடியும். அத வந்து மக்களுக்காகவும், அவங்க குடும்பத்துக்காகவும், சொசைட்டிக்காகவும் அத வந்து நம் முன்னேற்றி கொண்டு வந்துட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவ ரொம்ப வீக்கு. அவ மெல்லினள். அவளுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர். இல்லவே இல்ல. பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பொண்ணுக்கு வந்து அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அவங்களால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கு. நம்ம தான் வந்து என்ன செய்யறோம்? இல்ல பொண்ணு இப்படி செய்யக்கூடாது. பொண்ணு வெளியில போக்கூடாது. உண்மைதான். இப்ப வெளியில வந்து நம்ம தைரியமா ஒரு பொண்ண வெளியில அனுப்ப முடியல. அனுப்ப முடியாத ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா அதையெல்லாம் தவிர்க்கணும். ஒரு பொண்ணு தைரியமா வெளியில போகணும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நேர்ந்தா அத உடனே தட்டி கேட்கணும். அதற்கு உண்டான அ என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அப்படி ஒரு இது வராம நம்ம தடுக்கிறதுக்கான என்னென்ன தனக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த பொண்ணால தன்னோட திறமைகளை வெளியில கொண்டு வர முடியும். அத விட்டுட்டு வேணாம்மா நீ வீட்டிலேயே இரு. படிச்சு முடிச்சோடனே நான் உனக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்மளால அந்த நல்ல ஒரு பொண்ண நம்மளால உருவாக்க முடியும்? ஒரு திறமையான ஒரு பொண்ண சொசைட்டிக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பொண்ணு படிச்சா அந்த வீடே படிச்சதா நம்ம சொல்றோம். ஒரு பையன் படிச்சா அவன் மட்டும் தான் படிச்சதா சொல்றோம். அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொண்ணால எல்லாத்தையும் அந்த குடும்பத்தையே பார்த்துக்க முடியும். அந்த திறமை அந்த பொண்ணுகிட்ட இருக்கும்போது, அந்த பொண்ணுனால ஏன் சொசைட்டிய பார்க்க முடியாது? சோ இந்த நூற்றாண்டுல இவ்ளோ நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சுன்னு சொல்றோம். கையில மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம். WhatsApp இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. எல்லா சோசியல் மீடியா எல்லாமே இருக்கு. சோ இதுல எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்பளால, பெண்ணுக்கு மட்டும் தேவையான அந்த உரிமைகள எங்கேயோ சில இடத்துல நம்ம தடுத்து விடுகிறோம். அதற்கு வந்து வந்து நான் பேரண்ட்ஸ மட்டும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம வந்து பையன்னா நம்ம எங்க வேணாலும் போய் படிக்க வைக்கலாம். பொண்ணுன்னா இங்க பக்கத்துல கிடைச்சா அனுப்புறோம். அப்படின்னு சொல்றாங்க. பட் பிரச்சனைகள் வரணும் அப்படின்னா, பக்கத்துல இருந்தாலும் வரும், தூரம் இருந்தாலும் வரும் அப்படிங்கிற மனப்பக்குவம் பேரண்ட்ஸ்க்கு வேணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பிரச்சனைகளே இல்லாம அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம சொசைட்டி குடுக்கணும். அப்படி பாதுகாப்பு குடுத்தா மட்டும் தான் அந்த பெண்ணுங்களால மேலும் மேலும் முன்னுக்கு வர முடியும். நெறைய வயலன்ஸ் பெண்ணுக்கு எதிரா நடக்குது. பாலியல் கொடுமைகள் பொண்ணுக்கு எதிரா நடக்குது. அதற்கு அந்த மாரி செய்யறவங்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனைய நம்ம குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பெண்களோட பெண்களால தைரியமா வெளியில நடக்க முடியும். அவங்க செய்யறது நம்ம நம்ம இப்ப ஒரு இடத்துல வேலை போனா கூட பொண்ணுக்கு வந்து ஒரு உயர் பதவி கிடைச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து திறமையால கிடைச்சதுன்னு யாருமே சொல்றது கிடையாது. சோ அதனால அவங்களோட திறமைய நம்ம மதிக்க கத்துக்கணும். எப்ப நம்ம பெண்களோட திறமைய மதிக்கிறோமோ, எப்ப நம்ம பெண்கள மதிக்கிறோமோ, அன்னைக்கு என்ன ஆகும்னா, நம்ம வந்து சொசைட்டில ஒரு நல்ல ஒரு உன்னத நிலைமைக்கு நம்மளால வர முடியும். பெண்களோட அவங்கள்ட்ட நெறைய நல்ல குணங்கள் இருக்கு. அந்த நல்ல குணங்கள்னால அவங்களால எல்லாமே சாதிக்க முடியுது. சோ அவங்க படிப்புலயா இருக்கட்டும், ஹெல்த் கேர்லயா இருக்கட்டும், அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களால கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ச ஃப வந்து ஒரு பெண் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறதே கிடையாது. தைரியமா அந்த வந்து அந்த தன்னோட குழந்தைய வளர்த்து, ஆளாக்கி, கல்யாணம் பண்ணி குடுத்து, ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வராங்க. அந்த பொண்ணுகிட்ட அந்த தைரியம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஒரு பையனுக்கு ஒரு ஒய்ஃப் இறந்து போயிட்டா, என்ன சொல்றாங்க? ஐயோ! அந்த பையனால வந்து எதுவுமே செய்ய முடியாது.
அவனால வந்து அவனுக்கு வளர்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? பெண்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், பெண்களுக்கு இருக்கிற அந்த திறமை, பெண்ணுக்கு இருக்கிற அந்த தைரியம் வந்து பையங்களுக்கு இல்ல, மென்னுக்கு இல்ல அப்படிங்கிறத அதுல காட்டுது. எந்த ஒரு பெண்ணும் வந்து ஆண்கள் இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணுங்க நெறைய பேர் வந்து தன்னோட பையனுக்காக, தன்னோட பொண்ணுக்காக, தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சுட்டு, அவங்கள வந்து ஒரு நல்ல உன்னத நிலைக்கு கொண்டுட்டு வராங்க. சோ அங்க வந்து அந்த பொண்ணோட தைரியம். அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம வந்து அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் குடுத்தோம்னா, அவங்கள நம்ம வளர விட்டோம்னா, அவங்கள நல்லா படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வசதிகளையும் நம்ம செய்து குடுத்தோம் என்று சொன்னா, என்ன ஆகும்னா, அவங்கள நல்ல உன்னத நிலைக்கு அவங்க வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்க வந்து சொசைட்டிய இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணும் படித்திருந்தால், என்ன ஆகும்னா வந்து அந்த ஃபேமிலியே படிக்கும். அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி, யாருக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பொண்ண சார்ந்து தான் அந்த குடும்பமே இருக்கு. அந்த ஒரு பொண்ண சார்ந்து தான் வந்து அந்த சொசைட்டி இருக்கு. அந்த பொண்ண சார்ந்து தான் அந்த நேஷனே இருக்குது. சோ அவங்களோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ரிசைலன்ஸ். அது என்னன்னு சொன்னாக்க, எந்த விதமான சேலஞ்சையும் அவங்களால வந்து தாங்கிக்க முடியும். அவங்க நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவங்க அத பத்தி கவலையே பட மாட்டாங்க. தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அத அவங்க செய்வாங்க. எத்தன ஹார்ட்ஷிப்ஸ் அவங்க வந்தாலும், அவங்களோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அவங்களால எதையும் சாதிக்க முடியும். சோ அதனாலதான் நம்மள தடைப்பட்டு வச்சிருந்தாலும், பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா முன்னேறி முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இன்னும் எல்லா விதத்திலயும் முன்னேறாங்க. எத்தன தடைகள் வந்தாலும், எவ்வளவு நீங்க வந்து என்ன சொன்னாலும், நான் இத சாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இத சாதிச்சே தீருவேன். அதற்கு நான் என்னென்ன செய்யணுமோ, அதெல்லாம் நான் கண்டிப்பாக செய்வேன். அடுத்த ஒரு குணம் என்னன்னா கொலாபரேஷன். அவங்க அந்த டீம் ஒர்க். யாரு கூட வேணாலும் அவங்க வந்து கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க. பெண்கள் 4 பேர் சேர்ந்தா சண்டை தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஒரு 4 பேர் சேர்ந்தா ரெஸ்பான்சிபிலிட்டிய ஷேர் பண்ணி மியூச்சுவல் சப்போர்ட்டோட ரொம்ப அழகா அவங்க குடுத்திருக்க ஒர்க்க அழகா செஞ்சு முடிப்பாங்க. அந்த கோஆப்பரேஷன் அவங்கள்ட்ட இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ அத நல்லா சால்வ் பண்ணி அவங்க வந்து அந்த பிரச்சனைய முடிச்சிருவாங்க. செய்ய வேண்டிய வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க. அந்த கொலாபரேஷன் ஸ்கில் அவங்க கிட்ட இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான வேல்யூ அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, இன்டெகிரிட்டி. அது என்னன்னு சொன்னாக்க, அவங்கள்ட்ட அந்த எத்திக்ஸ் இருக்கு. ஹானஸ்ட்டா இருப்பாங்க. லாயலா இருப்பாங்க. சின்சியரா இருப்பாங்க. நமக்கு ஒரு வேலைய அவங்கள்ட்ட குடுத்தாங்கன்னா, நமக்கு இந்த வேலைய குடுத்துட்டாங்க. நம்ப அதுக்கு அக்கவுண்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரல் வேல்யூஸ் அவங்க கிட்ட இருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த சொசைட்டில நம்ம செய்ய வேண்டிய வேலைய ரொம்ப கரெக்ட்டா செய்வாங்க. அவங்கள்ட்ட அந்த கமிட்மெண்ட் இருக்கும். இந்த வேலை நம்ம கரெக்ட்டா செஞ்சு முடிச்சிரணும். இல்லைன்னா இதனால ஒரு பிரச்சனை வரும். இந்த வொர்க்க செஞ்சதுனால 4 பேருக்கு நல்லது நடக்குது. அப்படிங்கும்போது, அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க செய்வாங்க. ஏன்னா எண்ணம் தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால நான் நினைக்கிறதே நல்லா பாசிட்டிவா நினைக்கணும். பெண்கள் இடத்துல அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்கும். அதனால தான் வந்து எந்த சூழ்நிலையிலயும், எந்த பிரச்சனையிலயும் அவங்க வந்து அழுவாங்க. சோர்ந்து போவாங்க. ஆனா திருப்பி எழுவாங்க. பினிக்ஸ் இது பறவை போல திருப்பி திருப்பி எத்தன முறை இது பண்ணாலும் திருப்பியும் மேல மேல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இது வந்து வீட்ல மட்டும் கிடையாது. அவங்க ஒரு வே வ தொ க க ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சாலும், ஒரு ஃபேக்டரில வேலை செஞ்சாலும் சரி, ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சாலும் சரி, ஒரு காலேஜ்ல வேலை செஞ்சாலும் சரி, எங்க செஞ்சாலும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகள கரெக்ட்டா செஞ்சுருவாங்க. அதனால அவங்களுக்கு மத்தவங்களுக்கு நல்லதே நடக்குமே தவிர, எந்த கெடுதலும் வர மாதிரி அவங்க செய்யவே மாட்டாங்க. இது அவங்களுடைய அந்த இன்டெகிரிட்டி. அது குறிக்குது. அடுத்தது வந்து அடாப்டபிலிட்டி. அதாவது எந்த மாதிரியான சூழ்நிலையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒரு பெண் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வீட்ல வந்து அவ்ளோ ஜாலியா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல கல்யாணம் ஆகி போனது பிறகு எல்லாரையும் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு போறாங்க. எல்லாருமே புதுசு. அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலை எல்லாமே புதுசு. ஆனாலும் அந்த பெண் அங்க வந்து இருந்து அந்த குடும்பத்தையே வழிநடத்தி செல்கிறார். அது 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 அவங்களுடைய அந்த பொண்ணுடைய திறமையை காட்டுது. அப்படி வந்து ஒரு தன்னுடைய குடும்பத்தையே விட்டு அந்த ஒரு பொண்ணால இன்னொரு குடும்பத்துல போய் அந்த குடும்பத்தை வழிநடத்த செல்ல முடியும் என்றால், ஏன் வந்து அந்த பொண்ணால ஒரு சொசைட்டிய வழிநடத்த முடியாது?
சோ பெண்களுக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருக்கிறது. அத நம்ம வெளியில கொண்டுட்டு வரணும். சோ அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா சலுகைகளும் செய்து கொடுத்தோம் என்றால், எல்லா உரிமைகளையும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா, ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்வாலிட்டி அவங்களுக்கு அவங்கள திறமைகளை வளர்க்கறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, கண்டிப்பா அவங்களால முன்னுக்கு வர முடியும். இந்த சொசைட்டிய வந்து ரிஃபைன் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உண்டான அடுத்தது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து சோசியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அது அவங்களுக்கு ரொம்ப வேணும். அதாவது அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, அதுக்கு உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அடுத்து அந்த தப்பு நடக்காம இருக்கும். நிறைய சோசியல் ரிஃபார்ம்ஸ் நடக்கும். அப்புறம் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். அவங்க வெளியில போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா சொசைட்டில இருக்கணும். அப்பதான் அவங்கள வெளியில போய் செய்ய முடியும். ஒருத்தங்கள வந்து வீட்டுக்குள்ளாரே வச்சிருந்தா அவங்களால என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லைன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுக்குன்னு உண்டான ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாதான் அவங்களால வர முடியும். அத விட்டு நம்ம கஷ்டப்பட்டு அவங்க வெளியில வருவாங்கன்றது அடுத்த விஷயம். ஆனா எத்தனை பேரால அப்படி வர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அடுத்தது அவங்கள்ட்ட அந்த தைரியத்தை நம்ம வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தைரியம் இருக்காது. அந்த தைரியத்தை நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் இருக்கணும். லீடர்ஷிப் இருந்தா மட்டும்தான் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அது வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா அவ வருங்கால குடும்ப தலைவி, ஒரு நாட்டின் தலைவி யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த திறமை அந்த பொண்ணுக்கு இருக்கணும். அதே மாதிரி நாட்டை வழிநடத்துற திறமை அப்பதான் அந்த பொண்ணுக்கு வரும். அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து அந்த பெண்கள் கண்டிப்பா இந்த 21ஆம் நூற்றாண்டுல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அத என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அது பிரகாரம் அவங்க நடக்கணும். அப்பனாதான் நான் வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு உன்னத நிலையை அடையும். சோ இந்த சொசைட்டி நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற இந்த பெண்கள் வந்து எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் ஷைன் பண்ணி எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், தே ஹாவ் டு கம் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கணும். எஜுகேஷன் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த பொண்ணாலையுமே வந்து வாழ்க்கையில மேலும் வர முடியாது. பல பெண்கள் வந்து கிராமத்துல இருக்கிற பெண்கள் படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருது. செகண்ட் இயர்ல குழந்தை பிறந்துருது. அதுக்கப்புறம் அவங்க படிப்பை மறந்து போயிடுறாங்க. அப்படி அது இருக்கக்கூடாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது வந்து அனைவருக்கும் தெரியும். இதுல சிறப்பு என்னன்னாக்க குறளில் ஒரு துணைக்கால் கூட கிடையாது. ஏன்னா கசடர கற்றால் யார் துணையும் இல்லாமல் சொந்த காலில் நிற்க முடியும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். நம்ம வீட்டுக்காரர் நம்மள பாத்துக்குவாங்க, நம்ம அம்மா நம்ம பாத்துக்குவாங்க அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைங்களை நம்ம பாத்துக்குவாங்க. நம்ம எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் வரணும். அதுக்கு அந்த பொண்ணு படிக்கணும். எல்லா ப்ரொஃபஷன்லயும் அது வந்து ஒரு உன்னத நிலையில வரணும். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு இருக்காங்க இந்த செஞ்சுரியில. women are increasingly excelling in education and entering diverse professional fields, including medicine, engineering, technology, and arts. Their participation strengthens the economy and contributes to the advancement in various sectors. So இந்த மாதிரி பெண்கள் வந்து எல்லாத்துலயும் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களால எல்லா செக்டர்ஸ்லயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லயும் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. சோ இது வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து சோசியல் ரிஃபார்ம்ஸ். அதாவது விமனுக்கு வந்து இப்ப வந்து அவங்களுக்கு எதிரா நடக்கிற எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சோசியல் பிராக்டிஸும் இருக்கக்கூடாது. அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வயலன்ஸோ ஏதோ ஒரு கொடுமையோ அவங்களுக்கு நடந்துட்டா அதுக்கு உடனடியான தீர்வு வரணும். இப்ப அந்த காலத்துல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சோசியல் ரிஃபார்ம்ஸ கொண்டு வந்தாங்க. மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் எத்தனை முக்கியமான சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த காலத்து பெண்களுக்கு எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களாலையும் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வர முடியும். நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டுட்டு வர முடியும். நிறைய சொசைட்டியை இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும். அடுத்தது வந்து கல்ச்சரல் பிரிசர்வேஷன். எப்பவுமே பாட்டி கதை சொல்லிதான் நீங்க கேட்டிருப்பீங்க. பாட்டி வந்து அவங்க வந்து அது குழந்தை பேரனையோ பேத்தியோ தூங்க வைக்கும் போது பல கதைகள் சொல்லி தூங்க வைப்பாங்க. அதுல வந்து ஒரு கருத்து இருக்கும்.
ஒரு பண்பு இருக்கும், ஒரு குணம் இருக்கும், ஒரு மாரல் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளுடைய கல்ச்சர, நம்மளோட ட்ரெடிஷன, நம்மளோட கஸ்டம்ஸ அது எல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் குடுக்கணும். இப்ப எத்தன பேருக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து என்ன நம்மளோட கஸ்டம்ஸ் என்ன, நம்மளோட ட்ரெடிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பலருக்கு தெரிய மாட்டேங்குது. பல குழந்தைகளுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம வந்து நெறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலி, பாட்டி தாத்தாவோட இல்ல. அதனால நமக்கு அதெல்லாம் தெரியல. இப்ப எத்தன ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நம்ம போறோம். அ இப்ப இப்ப இந்த காலகட்டத்துல ஃப்ரெண்ட்ஸ் தான் நெறைய இருக்காங்க சொந்தக்காரங்க விட. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்படியே இல்லாம போயிருது. சோ அவங்களுக்கு வந்து அந்த என்னென்ன கஸ்டம்ஸ் இருக்கும். ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு காது குத்துனா என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. போறாங்க, காலையில இப்ப நைட்டு போயிட்டே வந்துடுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூட லீவ் இல்லன்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு வந்துர்றோம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காம, நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து அந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுக்கணும்னா, அது பெண்களால தான் முடியும். பெண்களிடத்தில் பொறுமை நெறைய இருக்கிறது. திறமை நெறைய இருக்கிறது. அந்த பொறுமை இருக்கிறதுனால பெர்சிவியரன்ஸ் அவங்களுக்கு நெறைய இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களால எதையும் சாதிக்க முடியும். ஒரு குடும்பத்திற்கு பேக் போன் அப்படின்றது யாரு அப்படின்னு சொன்னா, அது வந்து விமன் தான். அந்த விமன் வந்து அந்த குடும்பத்த ஃபுல்லா பாக்குறது அந்த விமன் தான். அந்த பொண்ணு அங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல யாருக்குமே எதுவுமே செய்யணும் அப்படின்றது கூட தெரியாது. என்ன செய்யணும்ன்றது கூட தெரியாது. அப்படி கூட இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு நம்ம எந்த அளவுக்கு திறமைய குடுக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைய வந்து வளர்க்கறதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இது வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இல்ல வந்து வாட்டெவர் பே தட் பொலிட்டிக்ஸ்லயே எதுலயா இருந்தாலுமே நம்ப விமனுக்கு விமன் என்ன செய்யணும்னா, அவங்க வந்து அவங்களோட திறமைய வெளிக்க கொண்டு வந்து, அது சொசைட்டிக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்டறிந்து, அத கண்டிப்பாக விமன் வந்து அத வந்து செய்யணும். மகளிர் வந்து நினைத்தால் மட்டுமே இந்த அ சொசைட்டிய வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா, விமென் ஆர் த ரியல் ஆர்க்கிடெக்ட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. சோ இப்போ வந்து பெண்ணின் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, நன்றாக அமைவது எப்படின்னாக்க, முதல் பாகம் பெற்றோரை பொறுத்தும், 2ஆம் பாகம் கணவரை பொறுத்தும், 3ஆம் பாகம் பிள்ளைகளை பொறுத்தும் அமைகிறது. ஏனெனில் அவள் வந்து அவளுக்காக வாழ்வதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தனக்காகவே வாழாம மற்றவங்களுக்காகவே வாழ்ற ஒரு பொண்ணு, நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் காலகட்டத்துல, அந்த பொண்ணு சொசைட்டிக்காக என்னதெல்லாம் செய்ய முடியுமோ, அதெல்லாமே செய்வாங்க. சோ அந்த மாதிரி இந்த இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட பெண்களை உருவாக வேண்டும். அதை உருவாக்க வேண்டும். அது வந்து எல்லோர் கையிலும் இருக்குது. அதுல பெண்களோட பங்கும் இருக்கு. மற்றவர்களோட பங்கும் இருக்குது. சோ எல்லாரும் நினைத்தால் மட்டுமே அந்த பொண்ண வந்து நல்ல ஒரு பெண்ண நம்ம நல்ல ஒரு உன்னத நிலைக்கு நம்ம கொண்டுட்டு வர முடியும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த சொசைட்டி வந்து ஒரு நம்பர் 1 நேஷனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. எந்த ஒரு இடத்துல வந்து பெண்ணுக்கு மரியாதை குடுக்குறாங்களோ, எந்த ஒரு இடத்துல பெண்ணுக்கு வந்து ஒரு உன்னத நிலை குடுக்குறாங்களோ, அந்த ஒரு இடத்துல என்ன ஆகும்னாக்க, நிச்சயமா நல்லது தான் நடக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க இருக்கும். பொண்ண வந்து நம்ம தெய்வமா கும்பிடுறோம். பெண்ண வந்து பூன்னு சொல்றோம். பெண்ண பெண்ணா மதிக்க கத்துக்கணும். பெண்ணுக்கு உண்டான உரிமைகள நம்ம குடுக்கணும். பெண்ணுக்கு உண்டான அந்த ஈக்வாலிட்டி நம்ம குடுக்கணும். பெண்ணுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ என்பதை தெரிந்து அந்த மகளிரை நம்ம வழிநடத்தி செல்லும் போது என்ன ஆகும்னாக்க, இப்ப நம்மளும் அறியாம நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறோம். சோ இந்த 21ஆம் நூற்றாண்டுல எல்லா பெண்களுமே வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொருவரும் நம்ம சொசைட்டிக்கு என்ன செஞ்சிருக்கோம், நாட்டுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வீட்டுக்காக எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டிக்காகவும் உழைக்கணும். நம்ம சிட்டி நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம நாடு நல்லா இருந்துச்சுன்னா, நம்மளும் கண்டிப்பாக நல்லா இருப்போம். அதுக்கு வந்து நம்ம யாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா மகளிர் தான். சோ இந்த மகளிர் தினத்துல நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மகளிரும், ஒவ்வொரு பொண்ணும் வந்து ஒரு வைராகியத்தோட நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைய வச்சு நம்ம என்ன சொசைட்டிக்கு செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்ய முடியும் அப்படிங்கறது நம்ம எண்ணத்துல கொண்டு நம்ம முன்னே போய் கொண்டு இருந்தால் நிச்சயமாக நம்மளோட சொசைட்டி வந்து வளரும், இன்னும் உயரும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்றத கூறி இந்த வாய்ப்புக்கு
எனக்கு வாய்ப்பு கொடுத்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.